எல்லாமே கடுத்து குட்டீஸ்வரியாக வந்து இப்போதைக்கு 2 வருஷமா வராத ஒரே காரணம் யாருன்னா தனுஷ் தான்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதை உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டோம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவார். முதல்ல அவர் எண்ணம் போல் நடந்துக்கிட்டோம்பா. எண்ணம் போல் வாழ்க்கை தான் அவருக்கும் இருக்குது. பார்த்தீங்களா? என்னதான் பணம் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி ஒத்துமையாக வாழ முடியுதா? பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமாக சாப்பிட முடியுதா? சந்தோஷமாக தூங்க முடியுதா? இப்போ நயன்தாரா பாரு, பொண்டாட்டி புள்ளியோட ஜாலியாக இருக்காங்க, புருஷனோட ஜாலியாக இருக்காங்க. எவ்வளோ வீடியோ அந்யோன்யமாக எவ்வளோ வீடியோஸ் வருது. அதான் அவங்க எண்ணம் போல் வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்குது. உனக்கு எண்ணம் போல் வாழ்க்கை எப்படிப்பா இருக்குது? தனுஷ், தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்களாம் வந்து மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும். இப்போது அவங்க பொறுத்து பார்த்து தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. இவ்வளோ நாளாக வந்து யார் யார் மூலிமா கூட பேசியிருப்பாங்க, அவங்களே டேரெக்டாக பேசியிருப்பாங்க, நீ பேசியிருக்க மாட்டேன் என்னென்னா அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனால் இன்றைக்கி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி என்னுடைய 2 வருஷமுடைய இந்த கல்யாண வீடியோவை தடுக்கிறாரு, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு. நாங்களும் எத்தனையோ முறை பின்னாடி இப்படியெல்லாம்